பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஏன் நம்ம அதை சொல்றோன்னு தெரியல. அப்படின்னா ஒஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னு ஒன்று இருக்குது. உங்க குடும்பத்தில் கணவர் அப்படி நல்லா இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். கணவர் நல்லா இருக்கிறார், நல்ல கணவர், பக்தி இருக்கு, உழைப்பு இருக்கு, கடின உழைப்பு இருக்கு, நல்ல மனசு, உதவி செய்யற மனசு, உங்களை அதிகமாக அன்பு செய்யற மனசு இருக்கிறார். இப்ப மனைவி ஒருத்தர் இருக்கிறாங்க, மனைவி அவருக்கு அப்படியே ஆப்போசிட். மதிக்கிறது இல்லை, தான் தோன்றித்தனமாக இருக்கிறது, எடுத்தெறிஞ்சு பேசுறது, கடமையை செய்யறது இல்லை, இதெல்லாம். அப்ப கணவன் இங்க இருக்கிறாரு, மனைவி இங்க இருக்கிறாங்க. ஆனா திருமணத்தில் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் சொல்றோம். அது பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் தான். ஏன் தெரியுமா? பைபிள்ல நாம எபேசியர் திருமுகத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் திருமுகம் மிக அழகாக சொல்லுகிறது. மனைவிகளுக்கு அறிவுரையாக பவுலடியார் சொல்லும்போது சொல்றாரு, உன் கணவனை நீ மனம் மாற்றணும் அப்படின்னு சொன்னா நீ பெரிய பிரசங்கள்லாம் வைக்காத, அறிவுரையெல்லாம் சொல்லாத, நீ உன்னுடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கையினாலேயே நீ உன் கணவரை மனம் மாற்ற முடியும். மனைவிகளுக்கு அதுதான். கணவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் எடுத்துக்காட்டான வாழ்க்கையினால, உன் வார்த்தையினால உன் மனைவியை திருத்தணும்னு பார்க்காத, அது முடியாது. ஆனா வாழ்க்கையினால திருத்த முடியும். அப்ப கணவர் நல்லா இருக்கிறாருன்னா, மனைவி மோசமா இருக்கிறாங்கன்னா, கணவர் தன் நிலைக்கு இந்த மனைவியை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யணும், போராடணும். பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் அதான். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், ரெண்டுமே பிளஸ்ஸா மாறணும்னா, பிளஸ்ஸா இருக்கிற ஆணோ பெண்ணோ இந்த மைனஸ் பிளஸ் ஆகிற வரைக்கும் போராடணும்.